நம்மளை சுற்றி எல்லாருமே ரொம்ப திறமைசாலியாக இருக்கும் போது நம்மளால மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு ஆளா அப்போ இந்த கதை உங்களுக்காக தான். அந்த ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு பையன் தன்னோட வீட்டுக்கு எப்பெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ 2 பெரிய பானையை கொண்டு போயிட்டு அந்த ஏரியில் இருக்க தண்ணியை கொண்டு வரது ஒரு வழக்கமாக வச்சிருக்கான். அதில் ஒரு பானை சின்னதாக விரிசல் விட்டுருக்கனால அவன் டெய்லியும் கொண்டு வர அந்த தண்ணியில் அந்த பானையில் மட்டும் தண்ணி கம்மியாகவே இருக்கு. இருந்தாலும் அவன் அது பெருசாக கவனிக்காம டெய்லியும் அந்த பானையில் தண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கான். இப்படி வருஷங்களும் கடந்து போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த உடஞ்ச பானை இன்னொரு பானை கிட்ட சொன்னது என்னன்னு தெரியுமா? என்னால உன்ன மாதிரி இருக்க முடியல, என்னால பாதி தண்ணி தான் கொடுக்க முடியுது, என்ன நினைச்சாலே எனக்கே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு சொன்னது என்னன்னு தெரியுமா? என்னைக்காவது நம்ம வரும்போது உன் பக்கம் இருக்கிற பூக்களை நீ கவனிச்சிருக்கியா? அது இன்னொரு பானை சைடு இருக்காது. ஏன்னா உன்கிட்ட குறை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வர பாதையில செடியோட விதையை நட்டு வச்சுக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு இவ்வளவு அழகா வளர்ந்து பூக்களா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். இன்னைக்கு இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.